இன்று இட்லி கிடைக்கும், போண்டா கிடைக்கும், சட்னி கிடைக்குங்கிற போரெல்லாம் பார்த்துட்டீங்க. ஆனால் வித்தியாசமான தலைப்பு இதுவிடம் அன்பு கிடைக்கும். அன்பு சூழல் உலகத்தில் இங்கே எல்லாருமே அந்த அன்பில் தான் கூடியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கும் சகாவுக்குமான நட்பின் வயது சுமார் 25 வருடங்கள். இந்த 25 வருஷங்கள் அவரோட அனுபவங்கள், சிந்தனைகள், அவ்வப்போது சிறுகதைகள் வாயிலாக உணர்ந்துட்டுருக்கேன். மனித மனசோட நுட்பமான வெளிப்பாடுகள் இவரோட கதையில் வெளிப்படுது. நிறைய விரைவு கிடைக்கும். இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்ற முடிச்சுகளை யூகிக்க முடியாத வடிவில் இவரோட முடிவுகள் கிளைமேக்ஸாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தளத்திலான கதைகள். அன்பு, கோபம், பாசம், காதல், எதிர்பார்ப்பு, மன்னிப்பு போன்ற அனைத்து உணர்வுகளோட கலவையாகத்தான் தொகுப்பு இருக்குது. நேற்று படித்து முடித்தேன். இதில் நான் படித்ததில் எனக்கு மனசில் உறுத்திக்கிட்டே இருக்க ஒரு கதையை பற்றி சொல்லிடுறேன். ஒரு தாத்தா பேத்தி. தாத்தா மதுரையிலிருந்து மகன் வீட்டுக்கு அமெரிக்கா வந்திருக்காங்க. பேத்தி கூட அப்பப்போ வீடியோ காலில் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க, கொஞ்சறாங்க, எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நேரடியாக பார்க்கும்போது ஒரு உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, உள்ளத்திலிருந்து வர்ற ஒரு உணர்வு. அதை வெளிப்படுத்துறதுக்காக பாப்பா ஸ்கூல்லேருந்து வரட்டுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வீட்டில். ரோட்டில் எந்த கார் போனாலும் பேத்தி வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு ஜன்னல் திறந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்க ஒய்ஃபு கேள்வி பண்ணுறாங்க, அவள் தான் வருவாள், அதுக்குள்ளே ஏன் இப்படியெல்லாம் அவசரப்பட்டு போய் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் வீடியோ காலில் தானே பேசிகிட்டு இருக்கிறோம், நேரில் பார்க்கணுன்னு ஆசை இருக்காத தாத்தாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேத்தி வர்ற கார் வருது. பேத்தி இறங்கி ஒடியாடுறா. இவருக்குள்ளே உள்ள ஒரு என்ன சொல்கிறாங்க, ஒரு உணர்ச்சி பிரவாகம். அப்படியே ஓடி பேத்தியை அப்படியே அள்ளி எடுத்து அணைச்சிக்கிறாரு. கன்னத்தில் முத்தம் கொடுக்குறாரு. அந்த பாப்பா பேத்தி டக்குன்னு ஒரு ஸ்டன்னாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்து அப்படியே பேக்காக வந்துடுறான், பின்னாடி வந்துடுறான். பின்னாடி அவள் அம்மாவை போய் கட்டி அணைச்சிக்கிறான். அப்போ அந்த வார்த்தை சொல்கிறாங்க, அந்த பேத்தி சொல்கிறான், நோ ஐ ஹேட் ஹிம், ஹி ஹேவ் ஏ பேட் டச் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. அந்த இடத்துல அவர் கூனி குறுகி போய் நின்றார். அப்படி அந்த வார்த்தையை கேட்டோன்னே கூனி குறுகி போய் அப்படியே நின்றுட்டு அவரோட உணர்வுகள் ஒரு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு குழப்பமான உணர்வுகள். அந்த இடத்துல அவரோட உணர்வுகளை எப்படி கொண்டு வந்திருக்காங்கிறது தான் சகாவோட வெற்றி, எழுத்தோட வெற்றிங்க. அப்போ நினச்சி பார்க்குறாரு, சொல்கிறாரு, அதாவது ஒரு ஸ்பரிசம்ங்கிறது ஒரு அன்பா, பாசமா, ஆதரவா இப்படி இருக்க ஸ்பரிசத்தோட பிளேஸ் அந்த இடத்துல மாறிப்போச்சு. எல்லாமே பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயமாக பார்க்கப்படுது. இந்த அளவுக்கு கேவலமாக இதை கொண்டு வந்துட்டாங்களே. ஒரு மாடு தன்னோட கண்ணை நக்கி கொடுக்கறதுலையும் கூட காமத்தை காட்டுற மாதிரி வந்துருச்சு அப்படின்னு அந்த ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவர் தமிழாசிரியர் இருந்து ஓய்வு பெற்றவர். அந்த இடத்துல அவருக்கு எந்த தமிழும் அவர் கற்றுக் கொடுத்த தமிழ் அவருக்கு கை கொடுக்கல. பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாரு. ரொம்ப உணர்வுபூர்வமான இடம் அது. எது அன்பு எது பாலியல் சீண்டல் என பிரித்து பார்க்குற சூழலையும் கூட ஏற்படுத்தி வச்சுருக்கு இந்த சமூகம். இப்படியான சமூகத்தில் நம்மளும் வாழ்கிறோங்கிறது எனக்கு ஒரு விதத்தில் வெக்கக்கேடாக இருக்குது. வேறு வழி இல்லை. பல சர்வைவலில் போயிட்டுருக்குறோம். இது மாதிரி இன்னும் நிறையா தொகுப்புகள் போடுறதுக்கு சகா செய்வார். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்த வாழ்த்துறை வழங்கிட கவிஞர் அம்சூரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அறிவுச்சோலை கல்வி மற்றும் விழிப்புணர்வு மையம் சார்பாக காளிமுத்து ராமலிங்கம் மாணவர்கள் சிறப்பு செய்வர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மூவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். எழுத்தாளர் சகா அவர்களை சிறப்பு செய்ய அன்போடு அழைக்கின்றோம்.